தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கணுமா. இந்த வாரம் 6ஆம் தேதி மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் அண்ட் த்ரிஷா ஜோடியில் 10 வருடங்களுக்கு பிறகும் 13 வருடங்களுக்கு முன்னாடி அஜித் அண்ட் அர்ஜுன் கூட்டணியிலும் மீண்டும் இணைந்து நடித்திருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் மங்காத்தா படம் அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்களா? முதல்ல இந்த படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வேலை விஷயமாக அர்ஜுன் ட்ரிப்புக்கு போகும்போது கயல் அப்படின்றவங்கள பார்த்து பிடிச்சி போய் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணமாகி 12 வருடங்களுக்கு அப்புறம் கயலுக்கு ஃபீல் ஆகுது, அர்ஜுன் முன்ன மாதிரி நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு. அவங்களுக்கு பிரகாஷ் மேலே அஃபேர் இருக்குது. இப்படி அஃபேரில் இருக்கிறவங்க டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தன்னுடைய பெற்றவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ போகும்போது நம்ம ஏன் கடைசியாக ஒரு ட்ரிப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. சரி, இவங்க 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி காரில் ட்ராவல் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக கயல் காணாம போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அர்ஜுன் எடுக்கக்கூடிய முயற்சி தான் விடாமுயற்சி. முதல்ல அஜித் படம் மட்டும் இல்லை, எந்த நடிகர் படத்துக்கும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. ஒரு சில ஒரு படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்ததுக்கப்புறம் 10 வாட்டி பார்த்துட்டு படம் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு படத்துக்கு போவாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டிஸப்பாயின்மெண்ட் ஆன தருணங்கள் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தால் தான் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது. பொதுவாகவே அஜித் படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே பல படங்களை மாஸான சீன்ஸ் இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் சிம்பிளாக நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க. அண்ட் இவருடைய கரியர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். மேபி 1 or 2 மூவிஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து இருந்திருக்கலாம். இந்த படம் எடுத்துட்டிங்கன்னா 1997 பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளியிருந்தது. அந்த படத்துலேருந்து தழுவி தான் இந்த படத்தை மகிழ் திருமேனி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளாக உலகமே என்ன சுற்றி நுழைங்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு பொதுவாகவே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது மனைவி மேலே எந்த விதமான ஒரு அன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த ஒரு காமனான ஒரு பிளாட்டை தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற போது அஜித் என்ன மாதிரிலாம் ஒரு பாடுபடுறாரு, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கே கனெக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான ஒரு எமோஷ்னல் கனெக்டை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. படத்தை நம்மளுக்கு எல்லாருமே நல்லாவே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டோட படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ரோட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளும் தான். ஸோ ரோட்டில் காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை ஒரு 2 hours ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1/2 hour அஜித்தும் த்ரிஷாவும் எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் ஸ்டோரி, சவரிகா பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த ஜெனரேஷன் பற்றி தெரியாது. படத்தோடைய செகண்ட் ஹீரோ இவர் அப்படின்ற அளவுக்கு அனிருத் தாறுமாறான பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் பெரும்பாலும் எடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் படத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கிறதுனால தான் இவர் செகண்ட் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு படத்தை நம்மளை சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருக்காரு. அண்ட் படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படத்தை எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை அசர்பைஜான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. படத்தில் பெரும்பாலான இடங்கள்லே அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமே ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடங்களில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சேசிங்கான சீன், ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங் வைஸ் தெரிக்க விட்டுருக்காங்க இந்த படத்துடைய டீம். What is your problem? மொத்தத்தில் எதிர்பாராத இன்ட்ரோல் அண்ட் கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட பார்க்கவே ஓரளவுக்கு டீசெண்டான வாட்சாக கொடுத்துருந்தாங்க.